ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான் வந்து பொரிக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், அப்புறம் வந்து பிரியாணிக்கு கூட சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 6 மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஸ்கூலுக்கு தான் நான் வச்சு விடுறதுக்கு எடுத்திருக்கேன். 6 வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து கட் பண்ணிவிடுங்க. இதை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணும்போது நமக்கு வந்து பொரிக்கும் போது ரொம்பவே சுருங்கி போயிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தலை பொடி. இதில் வந்து காரம் இருக்காது, கலர் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் இதில் வந்து காரம் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா கிறிஸ்பினஸ்ஸும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே வந்து அந்த மசாலா எல்லாமே அதிலே வந்து ஒட்டி இருக்கும். அதுக்காக வந்து நான் இதை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு கொஞ்சம் மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். ரொம்ப கையை போட்டு பிசைஞ்சு எடுத்தோம்னா அது எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுடுங்க. வச்சுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துடுங்க. கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. அப்போ அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து அப்படியே வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து அந்த எண்ணெய் வடிகிற பாத்திரமோ அப்படி இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து எடுத்து வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துனா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.